என்ன பிரச்சனை? தஞ்சாவூர் மாநகராட்சி 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நான். இங்கே இருக்கவங்களாம் எங்களுடைய பகுதி மக்கள். எங்களுடைய பகுதியில் பாதாள சாக்கடை பிரச்சனை ஏற்கனவே ஒரு வருஷமாக இருக்குது. இருந்தாலும் கடந்த 35 நாட்களாக தண்ணி பார்த்திங்கன்னா பூக்கார முஸ்லீம் தெரு, வடக்கு தெரு, மாதா கோவில் தெரு இந்த பகுதியெல்லாம் சாக்கடை தண்ணி வந்து சாலையில் போயிட்டுருக்கு. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போன கவுன்சில் மீட்டிங்லேயும் சரி, இடையில கமிஷனரையும் அது சம்மந்தமான AW AE ரமேஷ் சார் எல்லாரையும் பார்த்து தகவல் சொல்லிட்டார். ஆனால் இது நாள் வரையில் அந்த பாதாள சாக்கடை பிரச்சனையை யாரும் வந்து பார்க்கவே இல்லை. அந்த சாக்கடை தண்ணி ரோட்டில் போகிறத ஸ்கூல் பிள்ளைங்க மிதிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால சுகாதார சீர்கேடு வருது. அதனால் எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஜுரம், வாந்தி இது போன்ற சூழ்நிலை ஏற்படுது. இது சம்மந்தமாக நான் சொல்லி தகவல் பல முறை சொல்லிட்டேன். இதுவரையும் நடவடிக்கை எடுக்கலை. இது மட்டும் கிடையாதுங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை பார்க்க வர்றாங்க. வண்டி கிடையாது. ஒரு வண்டியை வச்சுட்டு அவங்க எப்படி வேலை பார்க்க முடியும்? தூய்மை பார்த்திங்கன்னா குப்பை அள்ளுறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வண்டி கிடையாது. அதுபோல் பாதாள சாக்கடைக்கு 51 வார்டுக்கும் ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. அந்த ஒரு வண்டியை வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணுங்கிறாங்க. அந்த ஒரு வண்டி எங்கே எப்போ கேட்டாலும் அந்த வார்டில் இருக்குது. கேட்டால் திமுக வார்டில் ஏதாவது ஒரு வார்டு சொல்லுவாங்க. அந்த வார்டில் இருக்குது, இந்த வார்டில் இருக்குன்னு சொல்லி பாதாள சாக்கடைக்கு வேலை பார்க்க வரதே இல்லை. இந்த சாக்கடை தண்ணி என்ன ஆகுதுன்னா கடைசியில் குடிநீர் குழாய் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் கலந்துருது. அதில் குடிநீர் அதுதான் குடிக்கிறாங்க. அந்த சாக்கடை தண்ணி அது உள்ளே போகும்போது என்ன ஆகும்? அதை குடிக்கிறவங்களுக்கு அதுவும் பிரச்சனை வருது. ஒட்டுமொத்தமாக எங்கள் பகுதியில் இருக்கிற பாதாள சாக்கடையோ, குடிநீர் பிரச்சனையோ, குப்பை பிரச்சனையோ, எந்த பிரச்சனையும் இந்த மாநகராட்சி கண்டுகொள்ளவே இல்லை. கமிஷனருக்கும் சரி, AW சரி, ரமேஷ் சாருக்கும் தகவல் கொடுத்துருவோம். இதுவரை நடவடிக்கை எடுக்கலை. அப்படிங்கிறனால தான் இந்த ஆர்ப்பாட்டம். நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா எங்கள் பகுதியில் சாக்கடை தண்ணி, பாதாள சாக்கடை தண்ணி எப்படி போயிட்டுருக்கு, அது இல்லாமல் சாக்கடை திறந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்குது. அது மூடவே இல்லை. பூக்கார வடக்கு தெருலையும் சரி, அது இல்லாமல் பூச்சந்தை ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்கடை திறந்து போட்டிருக்காங்க. இதுவரையிலும் மூடவே இல்லை. மூடுறதுக்கு AE கார்த்தி சார் இருக்கும்போது நான் உடனே நடவடிக்கை எடுத்து தரேன். நாங்கள் அவரை மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க யாரும் கேட்டால் இருக்கிறதே 2 AE தான். நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லெத்தாஜிக்காக போட்டு வச்சுருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பொதுமக்களை வந்து தொந்தரவு பண்ணணுங்கிற எண்ணத்தால் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலை. எங்கள் பகுதி மக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுது, அதை சரி செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம்.